இன்னைக்கு வந்து நம்ம 1.5 டன் ஏசி எல்ஜியில் இருக்கக்கூடிய 1.5 டன் ஏசி ஃபில்டரை எடுத்து நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். அவங்க எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம். இல்லையோ இல்லை நெட் கேஷ் கொடுத்தாலும் ஒரு ஏசியை வாங்கிடும். ஆனால் அந்த ஏசி நம்ம க்ளீன் பண்ணுறோமான்னு கேட்டால் யாருமே க்ளீன் பண்ணுறது கிடையாது. இப்போ நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணணும், அதாவது வந்து 6 months ஒன்ஸாவது நம்ம வந்து ஃபில்டரை க்ளீன் பண்ணிக்கணும். வாங்கி போட்டோம் அதுவாக ஓடினதுக்கப்புறம் அதே நிற்கிற நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. இந்த ஒர்க்லாம் தெரிஞ்சவங்களே பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆள் வச்சு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் காஸ்ட்டு கொடுக்குறாப்புல இருக்கும். இல்லை ஃப்ரீயாகவே நீங்கள் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காகவே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். அது அப்படின்னு பார்க்கலாம். தெரியாதவங்க ஆன் பண்ணோம். இதெல்லாம் ஒரு ட்ரெய்லர். அடுத்த தடவை வரப்ப கேட்ல என்ன மிதிக்க என்ன தெரிகிறது? முதல்ல இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் முன்னாடி ஃபர்ஸ்ட்டு பவர் ஆஃப் பண்ணிக்கணும். பவர் ஆஃப் பண்ணிட்டு ப்ளக்கை பிடிங்கி விட்டுறணும். மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. நான் க்ளீன் பண்ணல எந்த ஒரு சாக்கு எதுவுமே நமக்கு வந்து அழியக்கூடாது. ஸோ அதனால் மெயினாக வந்து ப்ளக்கை பிடிங்கி விட்டுக்கணும். ஆஃப் பண்ணிட்டு மட்டும் இது பண்ணாதீங்க. ப்ளக்கையும் பிடிங்கி விட்டால் கொஞ்சம் சேஃப். இதுக்கு மேலே தான் ஃபில்டர் இருக்குது. இந்த இருக்குது இல்லைங்களா ஃபில்ட்ரு. இந்த ஃபில்டரை வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, எப்படியே தூக்கி கொஞ்சம் தள்ளி மேலே எடுத்துக்கிட்டோம்னா லாக்கு வெள்ளம் வந்துடும். ஸோ அப்புறம் நம்ம இந்த வெளியில் எடுத்தோம்னா ரிமூவ் பண்ணோம்னா இந்த மாதிரி டஸ்ட் வரும். இந்த மாதிரி டஸ்ட்லாம் இருக்கும். இந்த டஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணியில் நினைக்கக்கூடாது. ஒரு ப்ரெஷ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷ்ஷை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணணும். பெயிண்ட் ப்ரெஷ் இருந்துச்சுன்னா பெயிண்ட் ப்ரெஷ் எடுத்துக்கணும். இல்லைன்னா பல்லுல இருக்கிற ப்ரெஷ் டேஸ்ட் யூஸ் இல்லாத ப்ரெஷ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. மெயினாக வந்து மாஸ்க்கு தேவை. க்ளீன் பண்ணிங்கன்னா டஸ்ட்டு சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகும். ஸோ அதனால் வந்து மாஸ்க் போட்டுக்கோங்க. மாஸ்க் போட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அவ்வளோ டஸ்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். பிஃபோர் இது ஆஃப்டர் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்தது. இது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தது. ஓகே, இதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு எவ்வளோ டஸ்ட் இருக்கும் அப்படின்றது. உள் பக்கத்துல இருந்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ணணும். வெளிப்பக்கத்துல இருந்து அடிக்கக்கூடாது. வெளியில இருந்து அடிச்சிங்கன்னா அந்த டஸ்ட் சூப்பராக மேற்கொண்டு இருக்கக்கூடிய டஸ்ட்லாம் இதுக்குள்ளேயே வந்துடும். ஸோ இதுல இருந்து அடிச்சிங்க அப்படின்னா வெளியில போக வாய்ப்பு இருக்கும். இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தினமும் நல்லா க்ளீன் பண்ணுவீங்களா? க்ளீனிங் சொல்லாதீங்க. வாயில் அடிக்க தினம் அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க. யாரு கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். இவ்வளவு டஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, தெரியுங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ இதை ஓப்பன் பண்ணணும். இந்த லாக்கை வந்து இந்த இருக்கிற லாக்கை எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் எடுத்து விட்டீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த இருக்கிற ஸ்க்ரூ ரெண்டு பக்கமும் ஸ்க்ரூ இருக்கும். ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணணும். அடுத்து என்னன்னா ஸ்க்ரூவை பாக்கெட் இருந்தால் பாக்கெட்டில் போட்டுக்கோங்க. இல்லைன்னா பக்கத்தில் வச்சுக்கோங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் இருக்கும். அது இல்லைங்களா, தெரியுதா? இதில் லாக் இருக்கும். ஓகே, இந்த இருக்கிற லாக்கை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பேனலை ஓப்பன் பண்ணணும். ஓகே, நமக்கு இதுக்குள்ளேயே டஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டஸ்ட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்காக தான் இதை ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த லாக் இருக்கிறது தெரியுதா? இந்த லாக்கை எடுக்கணும். அந்த லாக் எடுத்தால் தான் இதில் வந்து 3 லாக் இருக்குது. அந்த 3-4 லாக்கையும் ஓப்பன் பண்ணால் தான் நம்ம அந்த பேனலை ஓப்பன் பண்ண முடியும். அந்த லாக்கை ஓப்பன் பண்ணிட்டா நம்ம ஈஸியாக அந்த பேனலை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மேலே தூக்கி லாக்கை ஓப்பன் பண்ணணும்.
ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃபேனோட அப்படியே தூக்கணும். ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். ஆனால் நமக்கு இதில் எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லை. இதில் வந்து ஃபில்டர்னால இதெல்லாம் வந்து நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம எதையும் துடைக்க வேண்டியதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு ரொம்ப சென்சிட்டிவாக யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் கொஞ்சம் வளைச்சாலும் இது வளைஞ்சுக்கிறோம். ஸோ அதனால் இந்த பாருங்கள், கொஞ்சம் வளைச்சாலும் வளைஞ்சுக்கிறோம். அதனால் பார்த்து தெளிவாக யூஸ் பண்ணுங்கள். திரும்ப வந்து இந்த ஃபேனை மாட்டிடலாம். இப்போ இருந்த மாதிரியே திரும்ப மாட்டிடணும் எல்லாத்தையும். இப்போ மாட்டியாச்சு. நெக்ஸ்ட் அந்த ஸ்க்ரூவை எடுத்து இதில் மாட்டிட வேண்டியதான். என்ன மாட்டிடணும். ஓகே, மாட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். ஏசி வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இவ்வளோதான், ஈஸியான வழி தான். இது புதிய ஏசின்றதுனால நம்ம வந்து ரொம்ப டெப்த்தாக க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நம்ம மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சப்போஸ் உங்களுக்கு பழைய ஏசி அப்படின்றப்ப நீங்கள் க்ளீன் பண்ணி நல்லா தெளிவாக பார்த்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா ஏன்னா ஒவ்வொரு விஷயம் சென்சிட்டிவான விஷயம் போச்சு அப்படின்னா எல்லாமே காஸ்ட் வைஸ் போகல உங்களுக்கு அதிகமான காஸ்ட் ஆகும். ஸோ அதனால் பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஏசி ஓடுது, ஃபில்டர் வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக இது பண்ணோம்னா மெயினாக வந்து ரூமை வந்து டஸ்ட் இல்லாமல் வச்சுக்கோங்க. ரூமை நீங்கள் எந்த ரூமில் ஏசி வச்சுருக்கீங்களோ அந்த ரூம் வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. ஏன்னா ரூமில் இருக்க டஸ்ட்டு தான் அது மேலே போய் உங்களுக்கு அந்த ஃபில்டரில் போய் தங்கிக்கிறது. ஸோ அதனால் கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.